என் பேர் அழகுமினா, நான் காப்பரப்பட்டி. நாங்கள் திருவிழா கும்பிட்றதுக்காக எல்லாரும் வந்தோம். சாமி தூக்குறதுக்காக எல்லாம் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அப்போ போலீஸ் ஒரு 10 லேடிஸ் போலீஸு, ஆம்பளை போலீஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு பொம்பளைய என்னை ஒரு ஆளை வண்டியில் ஏற்றி சேலையை உறிஞ்சி என்னைய அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். வயசு பிள்ளைகளை எல்லாரையும் அடிச்சு, பிள்ளைகளை பூரா அடிச்சு, ஆம்பளைகளை அடிச்சு எல்லாரையும் வண்டியில ஏற்றிருக்காங்க. எங்கே கொண்டு போயிருக்காங்க தெரியல. சின்ன பிள்ளைய கொண்டு ஏற்றிட்டு போயிருக்காங்க. எங்கிட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க தெரியல. எங்களுக்கு நியாயம் கிடைச்சா ஆகணும். என் பேர் சரண்யா. நான் பிறந்து வளர்ந்தது இதே ஊருதே. 32 வருஷம் ஆச்சு. 32 வயசு ஆச்சு. திருவிழா வருஷம் கொண்டாட திருவிழாதே எப்பவும் பொழுதே இந்த வருஷமும் கொண்டாட வந்தான். சாமி தூக்க வந்தான். வர்ற வழியில போலீஸ் அடிச்சு பிள்ளைய 10 பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. காட்ட சொல்லிக்கு இதை காட்ட மாட்டேங்கிறாங்க, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க பிள்ளை சாமிக்கு கூட இப்படி ரோட்ல கேட்டேன். எல்லா பேரும் அடிச்சு போலீஸ் நேத்து வீட்டுல ஊர்ல ஒரே பிரச்சனை. போலீஸ்காரவதே இதுக்கு முழுக்க காரணம் எங்களுக்கு போலீஸ்காரவதே. இதுக்கு எங்க அசிங்கப்படுத்துறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க. இத்தனை வருஷம் இல்லாத புதுசா இது பண்றாங்க. எங்க நீதி நாய் எல்லாம் நடந்தாங்க. என் பிள்ளைக்கு முதல்ல கண்ணில் காட்டி ஆகணும். நான் இன்னும் என் பிள்ளைய பார்க்கவே இல்லை. காட்டுங்கன்னா காட்டவும் மாட்டேங்கிறாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க கூட்டியாரே சொல்றாங்க. எங்க ஊர் காட்டுவாசின்னு சொல்லி எங்க அய்மானம் இல்லாம ஊருக்குள்ள பேசி காலையில சாமியை தூக்கலாம், பேசாம அமைதியா இருங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்க அமைதியா இருந்தோம். இப்ப நாங்க நாடு பஸ் பாஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும்